அவர் எனக்கு பரலோகம் தருவார் என்று எதிர்பார்த்து நாம் சத்தியத்தை அதை நான் அதற்காகவே நேசிக்கிறேன். அவர் எனக்கு தங்க கிரீடம் தருவார் என்று எவனும் சிலுவையை சுமக்க சம்மதிக்க மாட்டான். அதை பின்பற்றினால் எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையும் என்று தெரியாது. 1 யோவான் 3:2. அவர் சத்தியத்தை நாம் அதற்காக நேசிக்க வேண்டும், அவ்வளவுதான். என் கற்பனைகளை காக்கிறவன் என்கிறார். இதுதான் சத்தியம். அவரோடு நாம் மரித்தோம், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற புதிய உடன்படிக்கையை காத்து நடந்து பாருங்கள். அவர் தானாக வந்து நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். தாகமுள்ளவனுக்கே தண்ணீர் கொடுக்க முடியும், தேவையுள்ளவனுக்கே மருந்து கொடுக்க முடியும். தலையெல்லாம் சிரங்கு, உடம்பெல்லாம் நொதி, இவன் அவஸ்தைப்படுவான், ஏற்ற மருந்தை தேடுவான். அவனுக்கு குணமாவது அத்தியாவசிய தேவை. 10 கற்பனைகள் நம் தேவையை காண்பிக்கிறது. நாம் திருந்த முடியாத பாவி என்று. நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும், நம்மால் நீதிமானாக முடியாது. இந்த தேவையுள்ளவனை கிறிஸ்து நேசிக்க முடியும், பரிசுத்தமாக்க முடியும், நீதிமானாக்க முடியும். இந்த தேவையில்லாதவன் என்ன செய்வான்? தானும் அவரால் பயனடையாமல் மற்றவர்களையும் பயனடைய விடாமல் தடுப்பான், இல்லையா? தன் சுயநீதியினாலும் சுயஞானத்தினாலும் கெடுப்பான் அல்லவா? நீதிமானாகும்படி சத்தியத்தை தேடுகிறவனையே கிறிஸ்து ரட்சிக்க முடியும், தன்னை வெளிப்படுத்த முடியும், கிறிஸ்துவை போலாக வழிகாட்ட முடியும். அவன் தேவை விசுவாசத்தினால் நீதிமானாவது. ஊழியம் செய்வதோ வேத ஆராய்ச்சி செய்வதோ நாம் கிறிஸ்துவை காண அங்கு ஒன்றும் இல்லை. இதனால் தான் சத்தியம் பலவித பொய்களினால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வேன். மற்றவர்கள் எல்லாம் ஆத்மாதாயம் செய்வது, சபை கட்டுவது என்று போய்விட்டார்கள். இவர்களை அவர் நீதிமானாக்க முடியாது. இவர்களும் யாரையும் விசுவாசத்தினால் நீதிமானாக வழிகாட்ட முடியாது. தேடுங்கள் என்றே வேதம் சொல்கிறது. பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். நாம் இதை தேடினால் கிறிஸ்து நம்மை நேசித்து தன்னை வெளிப்படுத்துவார். தேவ நீதியை தேடுவது சங்கடமான காரியம்தான். மன உளைச்சல் நிறைந்தது. நிர்பந்தமான மனுஷன் நான். நல் மனசாட்சியின் குரல் இது. அவருக்கு பாவ மன்னிப்பை பற்றி யாரும் போதிக்கவில்லை. ஆனால் நல் மனசாட்சி கூக்குரல் இடுகிறது. தன் பாவத்தை பார்த்து நிர்பந்தமான மனுஷன் நான். எல்லா ஞானமும் முட்டாள்தனமாக காணப்படுகிறது. எந்த பிரயாசத்தினாலும் மனம் அதற்குள் செல்ல மாட்டேன் என்கிறது. குற்ற உணர்வு உள்ளிருந்தே கொல்லும். ஜெபம் ஊழியம் எதிலும் திருப்தி இருக்காது. வேத அறிவிலும் மனுஷர் புகழ்ச்சியிலும் ஈடுபாடு வராது. பவுல் கத்தினான், உண்மையான விடுதலையை அடைமறை மனம் ஓயாது. நல்மனசாட்சி ஒருவனை சும்மா இருக்க விடாது.